சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மல்லி 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 மல்லி. எல்லார் முன்னாடியும் கால்ல விழுந்து அழுத. அதுலயே அந்த மல்லி ஜெயிச்ச மாதிரி தானடி. நீ ஏண்டி அப்படி எல்லாம் பண்ண? பார், உன் மாவ பண்ணதுலயே உருப்படியான ஒரு விஷயமே அதான். அதையும் போய் ஏன் பண்ணன்னு கேக்குற. இவ ஏன் இப்படி தத்தியா இருக்கான்னு உன்னை பார்த்ததும் புரியுது. ஆனா உன் புருஷன் இருக்காரு பாத்தியா, கரெக்டா அந்த நேரத்துல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவரே கால்ல விழப்போனாரு பாரு. அங்க நிக்கிறான் இந்த மனுஷன். அது புரியாம பேசிக்கிட்டு இருக்காது. இதுக்கு ஒன்னும் சொல்லல சித்தி. இனிமே அந்த மல்லியும் அன்னபூரணியும் இதையே சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த பாரு, தப்பு பண்றது தப்பே இல்ல. அத தப்பா பண்றோம் பாரு, அதான் தப்பு. தப்ப கூட நம்ம சரியா பண்ணணும். நல்ல புத்திமதி. அச்சச்சோ, மைண்ட் வாய்ஸ் வெளியே வந்துருச்சா? நம்ம மைண்டியே இப்படி லீக் பண்ணுது. ஒன்னும் புரியலையே. இந்த பாரு, தப்பு பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு வாயால வடையெல்லாம் சுடக்கூடாது. அதனால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. உண்டா? இல்லல. ஆனா பாட்டி, மாமா பேசுறதுல இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு நல்லா தெரியுது. மல்லி அவர் எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. என்ன அவரை ஏத்துக்கவும் மாட்டாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் தம்பி இப்படி எல்லாம் மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நீயே இப்படி போலமுனா எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்குமா? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நானே என் மாமா என்கிட்ட வந்து என்ன சாரியில அழகா இருக்கேன்னு சொன்னப்போ வேற எதை பத்தி யோசிக்காம வந்து நின்னுட்டேன். கொஞ்சம் நின்னு பாத்திருந்தேன்னா அவர் அத மல்லியோட பையில இருந்து எடுத்து ஏன் பையில எடுத்து வச்சதை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் சொல்லல முட்டாளுன்னு. நான் திட்டினதுல நொந்து போயிடுவா வெந்து போயிடுவான்னு சொன்னல. பாத்தியா உன் மவளோட லட்சணத்தை? மாமா வந்தானாமா, பார்த்தானாமா, நீ இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு சொன்னானாமா. எப்ப வந்து சொல்லுது பாரு. ஆமா, அவ எதுக்கு இங்க வந்தான்? என்னைக்கும் இல்லாத திருநாளா? நீ அழகா இருக்கேன்னு சொன்னானே, உனக்கு டவுட்டே வரலையா? நீ என்கிட்டே எதுவுமே சொல்லாம விட்டுட்ட. சரி சரி, அழாத அழாத. நடந்ததை விடுங்க. இனிமே ஆக வேண்டியதா பாப்போம். நாம கொஞ்சம் நல்ல விதமா அடக்கி வாசிப்போம் எல்லாரும் முன்னாடியும். ஆனா பின்னால என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை சைலண்டா பார்க்கணும். இந்த மாதிரி இன்னொரு தடவை தப்பு பண்ணோன்னு வைங்க, அது நம்மளை காலி பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். என் பேத்தி கழுத்துல விஜய் கட்டின தாலியோட இந்த வீட்டுல இவ வாழணும். அதுதான் என்னோட ஆசை. அதனால இனிமே நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். எதுக்கு மாமா வர சொன்னீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் கேவலமான வேலையை பாக்குற? உனக்கு அசிங்கமா இல்லையா? நல்லா படிச்சிருக்க, ஆனா அடிப்படையா இருக்க வேண்டிய அறம் உன்கிட்டே இல்லையே. தாலியை உன் பேக்ல வச்சது யார் தெரியுமா? தெரியும். மல்லி பேக்ல வச்சது நீ தானே? அப்பவே கூப்பிட்டு வான் பண்ணிடலான்னு தான் நினைச்சேன். அப்படி நான் செஞ்சிருந்தா அடுத்தவங்களோட வலி என்னன்னு உனக்கு புரியாமலே போயிருக்கும். அதான் அந்த தாலிய மல்லி பேக்ல இருந்து எடுத்து உன் பேக்ல வச்சேன். இப்ப அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு மாமா. நான் செஞ்சது தப்புதான். அதே எப்படி சொல்லி சொல்லி காட்டுறீங்க? சொல்லி காட்டல, திரும்ப திரும்ப சொன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் புத்தி வந்துராதான்னு ஒரு நப்பாசையில தான். ஏற்கனவே கேப்படையில நீங்க எள்ளு கலந்த விஷயத்துல மல்லி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. அவ மன்னிச்சு விட சொன்னதுனால தான் நானும் மன்னிச்சு விட்டேன். அதனாலதான் நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல இப்போ இருக்கீங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் அவ மேல இருக்கிற கோவம் போல இல்ல மாமா. மல்லி வரதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கா? இத ஏன் விடு மாமா.
இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நடக்க வேண்டியது. அது எவ்வளவு ஒருத்தக்க நடக்கும்போது அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னோட ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடியும் உங்க மேல வச்சிருக்கிற லவ் இருக்கு மாமா. அதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியல. மல்லி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. மல்லி மேல பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டனா உன் மேல அபிப்பிராயம் வந்துரும்னு நினைக்கிறியா? உனக்கே இது குழந்தைத்தனமா தெரியல? குழந்தைத்தனம் தான் மாமா. குழந்தைங்க எத்தனை தடவை விழுந்தாலும் விழாம நடக்கிற வரைக்கும் எழுந்து நடக்கிற முயற்சியை கைவிடாது. நானும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா ஒண்ணு மாமா, இந்த வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப வருஷம் கழிச்சும் கூட இந்த ரஞ்சிதா நம்மள இவ்ளோ நேசிச்சாலே அவளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு கண்டிப்பா நினைப்பீங்க. அப்படியெல்லாம் நீயே கற்பனை பண்ணிட்டு அலையாத. எனக்கு சுயநினைவே இல்லாத நேரத்துல கூட சத்தியமா ஒரு நிமிஷம் கூட உன்னை நினைக்க மாட்டேன். நீ போலாம். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க மாமா. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நீங்க வருத்தப்படுவீங்க பாருங்க. காஃபி தானே கேட்டேன், ஊட்டிக்கு போயிருக்கல. ஐயோ இதை எடுத்துட்டு அத வந்து வந்து வந்துருச்சு பாருங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னியப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். டாடா கச்சி விடுங்கம்மா. ஏய் மல்லி, மாப்பிள்ளைக்கு வச்சு விடுக்கல.
சார் வாங்க குணசேகரன், உள்ள வாங்க. சார் வணக்கம் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? ம். என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? காலையில கிளம்பி வந்திருக்கீங்க? ஆமா சார், நல்ல விஷயம் தான். என்ன நல்ல விஷயம்? சார் முதல்ல கை கொடுங்க சார். அட சொல்லுங்க. சார், கையை கொடுங்க சார். என்னங்க பயங்கரமா பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நம்ம புது ப்ராஜெக்ட் லைசென்ஸ் விஷயமா சென்ட்ரல் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா. மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு சார். ஓ என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா சார், இப்பதான் மினிஸ்டர் பிஏ ஃபோன் பண்ணி சொன்னாரு. மெயில் இன்னைக்கு ஈவினிங்கே வந்துருமா சார்? அப்படியே? கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாடா. அம்மா உங்களுக்கு விபூதி வச்சு விட்டாங்கல்ல, அதான் உங்களுக்கு எல்லாமே ஹாப்பியா நடக்குது. தேங்க்ஸ்டா செல்லகுட்டி. எவ்வளவு நாள் ப்ராஜெக்ட் ஆமா இது? சார். அத பத்தி பேசினாலே மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்பலாம் அத பத்தி நான் பேசுறதே இல்ல. காலையிலே நல்ல விஷயத்தை நேர்ல வந்து சொல்லிருக்கீங்க பாருங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் சார் பண்ணணும். சார் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். சார் வேணாம் சார். லைசென்ஸ் கிடைச்சா நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இல்ல ஐயா, நீங்க- தம்பி வேண்டாம் நீங்க சொல்லாதீங்க தம்பி, வாங்கிக்கங்க. மாப்பிள்ள சந்தோஷமா தரும்போது வாங்கிக்கங்களேன். இந்தாங்க, பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. பரவாயில்ல சார், வேண்டாம் சார். வாங்கிக்கோங்க சார். எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. விஜய் சந்தோஷமா கொடுக்கும்போது நீங்களும் சந்தோஷமா வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அம்மா, மீட்டிங் இன்னைக்கு 7ஆம் தேதி சார். என்ன சொல்றீங்க கூட? 7ஆம் தேதியா? ஆமா சார். ஏன் சார்? அன்னைக்கு தான் எங்க வீட்ல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். என்ன சார் விசேஷம்? அது என் புள்ள விஜய்க்கும் இது நிக்கிறாள் மல்லி, அவங்களுக்கும் கல்யாணம். என்ன சார் இது இப்படி சொல்றாங்க? ஆமா குணசேகரன், அதத்தான் நானும் யோசிக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. என்ன பண்ணலாம்? சார் என்ன பண்ணலாம்னு என்ன கேட்காதீங்க சார். மினிஸ்டர் சாதாரணமா யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார் சார். அவர் கொடுத்து நாம கேன்சல் பண்ணி அத ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா நினைச்சிட்டாருனா ஃபியூச்சர்ல நீங்க பிசினஸ் பண்றதே பெரிய பிரச்சனையாயிடும் சார். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஓ, கல்யாணத்தை ஒத்தி போட பிளான் பண்ணிட்டா விடக்கூடாது. என் தம்பி, ஆ. அந்த மினிஸ்டர் அடுத்த நாள் பார்க்க மாட்டாரா என்ன? ஐயோ இல்லைங்க மேடம். ஆ. மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டுக்காக முழுசா 2 வருஷம் நாங்க வெயிட் பண்ணோம். அது சாருக்கே தெரியுமே இல்லையா சார்? மீட்டிங்கை இன்னொரு நாள் வச்சுக்கலாமே. நீங்க கேட்டு பாருங்க. ம். விஜய்க்கு இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், அதான் யோசிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. சாரே முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. வேற என்ன பண்றது? ஆமாமா, ஃபங்க்ஷன் முக்கியம்ல. வேணும்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா நீங்களே போயிட்டு வரலாமே. இல்ல மேடம், ஆ. சார் போனாதான் லைசென்ஸே கிடைக்கும். ஓ, அப்பதான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகும் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், ஃபியூச்சர் பிசினஸ்க்கும் அதான் நல்லது. ம்ஹும். ஆமா சித்தி, கேன்சல்லாம் பண்ண முடியாது. ம். என்ன விஜய் சொல்ற? கல்யாணம் வச்சிருக்கோண்டா. கல்யாணம் நம்ம பிளான் பண்றது தானமா. அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கிட்டா போச்சு. இல்லையா மல்லி? கரெக்ட். ஆமாமா, எனக்கு எப்பனாலும் ஓகே தான். டாடா, அப்ப கல்யாணம் கேன்சலா? இல்லடா செல்லகுட்டி, இந்த கல்யாணத்தை நம்ம கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறோம், அவ்வளவுதான். செல்லகுட்டி, அதான் ஜோசியர் 40 நாள் கழிச்சு ஒரு டேட் சொல்லிருக்காருல, நம்ம அதிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரியா? அவ்வளவு நாளா? அதெல்லாம் முடியாது டாடா. மீட்டிங் போறதுக்கு முன்னாடி அம்மா கழுத்துல தாலி கட்டுங்க. இல்லடா செல்லம், அப்படிலாம் தாலி கட்டக்கூடாது. இந்த பாரு, நீ, நான், அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. தாலி அம்மாக்கு அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து தானே கட்டணும். ஜஸ்ட் 40 டேஸ் தான் செல்லம், அப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். நீ சரின்னு சொல்லுடா செல்லம். சரி டாடா. ஓகே. அப்புறம் என்ன? அம்மா, சார், வேற என்ன டீடைல்ஸ் ஒரு நிமிஷம் கொடுத்துருக்காங்க? வாங்க. என்னம்மா இது? அப்பா
அப்பாடா, தாலி கட்டுற ஃபங்க்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டோம். இது டிராமா டிராமா டிராமாவே தான். எனக்கு நல்லா தெரியும் இது டிராமா தான். ஏய், என்னடி சொல்ற? இப்பதான் என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி ஆரம்பிக்கிற. மல்லி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசினத சித்தி கேட்டப்பவே தான் அவங்க டிராமா போடுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சே. இப்ப என்ன புதுசா நீ டிராமான்னு சொல்லிட்டு இருக்க? என்ன, நம்மளால அதை உறுதிப்படுத்த முடியல. அதுக்காக தானே இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ அம்மாடி, அவ இப்ப நடக்கிற விஷயத்த சொல்றா. நீ எப்பவுமே 2 நாளைக்கு முன்னால நடந்ததை நினைச்சுதான் வாழ்வியா? இத பாரு, இப்ப ஒரு டிராமா நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை போய்கிட்டு இருக்கு. ஐயோ சித்தி, என்ன சித்தி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா, என்ன டென்ஷன் ஆக்காத. உனக்கு எதுதான் புரியும்? மாமா சொல்ற மாதிரி மினிஸ்டர் மீட்டிங் எல்லாமே போய் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவை தூக்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏய், எதை வச்சுடி நீ அப்படி சொல்ற? மூளை இருக்குல்ல, மூளை, அத யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சும்மா இருமா. சித்தி, என்ன சொல்றா இவ? அந்த குணசேகரன் தானே வந்து சொன்னான். விஜய் வந்து நம்ம கிட்ட மீட்டிங்க பத்தி எதுவுமே சொல்லலையே. அவன் போய் சொல்றதா இருந்தா அத விஜய் தானே நம்ம கிட்ட வந்து சொல்லிருக்கணும். எதுக்கு ஆபீஸ்ல இருந்து ஆள் வரணும்? சித்து, அவங்க 2 பேரும் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? மாமா என்ன நினைச்சு இதை பண்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் நினைச்சதை மட்டும் நான் நடக்க விட மாட்டேன். இந்த ரஞ்சிதா எப்பவுமே தோத்து போக மாட்டா பாட்டி. அப்படி தோத்து போனா அடுத்த தடவை நான் இன்னும் டபுள் ஃபோர்ஸா அடிப்பேன். அம்மாடி ரஞ்சிதா, தாலியில விளையாடின மாதிரி இதுலயும் விளையாடிடாத. திரும்பவும் அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடும். என்ன அப்போ எதுவும் பண்ணாதன்னு சொல்றீங்களா பாட்டி? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஐயோ, அப்படி ஒண்ணு நான் சொல்லல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெரியப்படுத்திட்டு செய்யன்னு சொல்றேன். சொல்றேன். நீங்க குரு, நான் சிஷ்ய புள்ள. பாருங்க ஏண்டிமா இப்படி பண்றா இவ? எப்படி பண்றேன் பாட்டி? இத பாரு, இப்ப ஒருத்தன் வந்தான்ல, அந்த குணசேகரன், அவன் வந்தான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிப்போம். கையில கொஞ்சம் காசை வெட்டணும்னு வச்சுக்க, உண்மையை சொல்லிடுவான்ல. சொல்லுவான். நம்ம கிட்டயும் சொல்லுவான், நம்ம விசாரிச்சோன்னு மாமா கிட்டயும் போய் சொல்லுவான். ஏண்டி சொல்ல போறான்? அதான் பார்த்தோமே, கிஃப்ட்னு பணம் கொடுத்ததும் எப்படி வழிஞ்சான் பாத்தியா? 5 10 கூட எக்ஸ்ட்ராவா தூக்கி போட்டோன்னு வச்சுக்க, அமைதியா இருக்க போறான். பாட்டி, மூளைய முதுகுல வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. நீங்க சொல்ற பிளான் எல்லாம் ஓகே ஆகிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்ல. நாம ஏன் பணம் கொடுக்கறோம்னு அவனுக்கு டவுட் வந்துரும். நம்மள போய் அவன் ஈஸியா போட்டு கொடுத்துருவான். அப்புறம் நம்மளே நம்ம முதுகுல 10 கட்டிக்க வேண்டியதுதான். அதாவது சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும்னு சொல்ற. கரெக்ட். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நீ இப்படியே யோசிச்சுட்டே இரு, நான் போயிட்டு வரேன். எங்கம்மா போற? போறப்பவே எங்க போறேன்னு கேட்டா விளங்குமா பாட்டி? அப்படி நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்ப சொல்லிட்டு போ எங்க போறேன்னு. மாமா சொன்னது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறேன். ஓ, இல்ல, மாமா சொன்னது பொய் என்ன ப்ரூவ் பண்ண போறேன். ஓ, நீ ப்ரூவ் பண்ணினா கல்யாணம் நடந்துருமா? நடக்க வைக்கணுமா? யாரு சொன்னா எல்லாரும் கேட்பாங்களோ அவங்கள வச்சு சொல்ல வைக்கணும். யாரு சொன்னா? யாரு? மல்லியா? இல்லம்மா, வெண்பாவை வச்சுதான் காய் நகர்த்த போறேன். இந்த வீட்ல உள்ள பெரியவங்களை கூட அசைச்சு பாத்திரலாம். ஆனா வெண்பாவை அசைக்க முடியுமா? ரஞ்சிதா நல்லா வாங்கி கட்டிட்டு தான் வரப்போறா. அந்த வெண்பாவை வச்சு என்னம்மா பண்ண போற? சொல்ல மாட்டேன் பாட்டி, செஞ்சு காமிக்கிறேன். என்ன பண்ண போறா? ஐயோ, எனக்கு தலை சுத்துது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல்.
நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு up to 50% off செம்ம ஜாலி ஆயிடுச்சு தரமான ரகங்கள் fresh and trendy collections up to 50% offer எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் the சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி